வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாகாவந்தம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நாகாவந்தம் அடித்து முடிச்சிட்டேன். இது குன்றக்குடியில் போய் அடித்த நாகாவந்தம். இது ஸ்டாண்டு வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அது வேலை அர்ஜென்ட்டு, அதனால் நான் அடிச்சிட்டேன். என்னோடய பட்டறையில் உட்காந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஸ்டாண்டை வச்சு வீடியோ எடுத்துடலாம். இது நான் ஒரு ஆளாக போய் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது அடிக்கிற வீடியோ போடுறதுக்கு. இது கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சிட்டேன். இப்போ நான் எப்பவும் அடிக்கிற நாகவந்தத்துக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அவங்க நெட்டிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க, இதே மாதிரி எனக்கு வேணும்னு. அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே வந்து இலை, அதுக்கடுத்து ஒரு 2 ஸ்டெப்பு, அதுக்கடுத்து உடுக்க, இது 3 இது சேர்ந்து வரும். இந்த நாகவந்தம் வந்து நார்மலாக அடிக்கிறத விட இதில் கொஞ்சம் வேலை கூட. இது வந்து தேக்க மரம், அதாவது நைஸ்ரே தேக்கு, பர்மா தேக்கு கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது பார்க்குறதுக்கு இலையும் பூவும் கலந்த மாதிரி இருக்கும் நாகவந்தம் பார்க்குறதுக்கு. இதில் கொஞ்சம் ஸ்டெப்பு அடிக்க தான் கொஞ்சம் எனக்கு வேலை இழுத்துருச்சு, மற்றபடி கொஞ்சம் வேலை கரெக்டாக தான் வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.